வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்குறது கருவேப்பிள்ளை நெல்லிக்காய் கருப்பட்டி சேர்த்து சுவையான ஆரோக்கியமான லட்டுங்க. தலைமுடி ஆரோக்கியத்திற்கு நம்ம தலையில் தேய்க்கிற எண்ணெய் மட்டுமே காரணமாகி முடி வளர்ந்துடாது. அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிற உணவு ரொம்பவே முக்கியம். அதில் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த கருவேப்பிள்ளை நெல்லிக்காய் ஃப்ளாக்ஸீட் இதெல்லாமே சேர்த்து இந்த சுவையான லட்டு நம்ம செய்திருக்கிறோம். மேலும் இது குழந்தைகளுக்கு தினசரி கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக அவங்களுக்கு உருவாகும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இந்த லட்டு ஆர்டருக்காக செய்தது, அதை நான் வீடியோவுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், தேவைப்படுறவங்க நான் இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப முத்தல் கருவேப்பிலையும் எடுத்துக்காதீங்க, ரொம்ப கொழுந்து கருவேப்பிலையும் எடுத்துக்காதீங்க. அது நடுத்தரமான நல்ல ஒரு நிறமாக இருக்குது பாருங்கள், தளன்னு இருக்கிற கருவேப்பிலை. அதை எடுத்து நல்லா அலசி நீர் வடித்து நிழல்லையே உலர்த்திடணும். வீட்டுக்குள்ளேயே உலர்த்தி போடுங்க. அப்போ தான் அது நிறம் மாறாமல் ஒரு 2 நாளில் நல்லா காஞ்சி வரும். கொஞ்சம் கூட அதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நிறமும் மாறக்கூடாது. இது போல் காஞ்சி வரணுங்க. அப்போ தான் அந்த நிறம் நமக்கு நல்லா கிடைக்கும். இது போல் கருவேப்பிலையை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நீங்கள் இப்போ நான் சொல்கிற அளவுக்கு ஒரு 6 கப்பு கருவேப்பிலை நீங்கள் அலசி காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா கைப்பிடியில் ஒரு 6 கைப்பிடி அளவுக்கு அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காயில் ஒரு 10 நெல்லிக்காய் கிட்ட துருவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் நிறையா துருவி எடுத்து வச்சுப்பேன். அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது உண்டு, நிறையா பொருள்கள் நான் செய்கிறதுனால. அதனால் நீங்கள் ஒரு 10 நெல்லிக்காய் கிட்ட எடுத்து துருவி இதே போல் ஒரு 2 நாள் நிழல்லையே வீட்டுக்குள்ளே உலர்த்தினீங்கன்னா போதும். இது போல் நல்ல பொலன்னு ஆகிடுங்க. ஈரத்தன்மை இல்லாமல் உலர்த்தி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ நாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வேறு எண்ணெய் பொருளெல்லாம் கூட சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. இந்த கருப்பு உளுந்தை நாம் நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு நல்ல மனம் கொடுக்கும், ஒரு பைண்டிங் டெக்ஸ்சர் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இந்த கருப்பு உளுந்து சேர்த்து எனக்கு வறுக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, அது வறுபட்டுருச்சான்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெள்ளை உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளை உளுந்து நிறம் மாறும்போது அந்த கருப்பு உளுந்து வறுந்துருச்சுன்னு அர்த்தம். கருப்பு உளுந்து மட்டும் நம்ம வறுக்கும் போது எப்படி பார்க்கணுன்னா, கருப்பு உளுந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் உளுந்து நல்லா வறுந்துருச்சுன்னு அர்த்தம், நல்ல ஒரு வாசம் வரும். இது போன்ற லட்டு வகைகள் பொடி வகைகளுக்கெல்லாம் முடிந்த வரைக்கும் முழு கருப்பு உளுந்து பயன்படுத்த பாருங்கள். நான் ஆர்டர்ஸ்க்கெல்லாம் அது மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது நான் எடுத்திருக்க கப்பு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு, மெஷரிங் கப்பில் 1/4 கப்பை விட ஒரு 2 ஸ்பூன் கூடுதலாக பிடிக்கும். நீங்கள் எடுக்கிற அளவு ஒரே கப் அளவு எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா பாதி வறுந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொரிக்கடலை. அதே போல் 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்க்கலாம், நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். ஃப்ளாக்ஸீடு, இந்த ஃப்ளாக்ஸீடுமே நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஃப்ளாக்ஸீடு 1/4 கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் குறைவாக எடுத்துக்கோங்க. அது போல் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு பாதாம் எடுத்துக்கோங்க. முந்திரி விருப்பப்படுறவங்க முந்திரி சேர்த்துக்கலாம், நான் முந்திரி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிதமான சூட்டில் தான் வறுக்கணும். வறுக்கும் போது அந்த ஃப்ளாக்ஸீடு மற்றும் ஆளி விதை அப்படின்னுவோம், அந்த ஃப்ளாக்ஸீடை, அந்த ஆளி விதையும் நம்ம எள்ளும் பொரிய ஆரம்பிக்கும், அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் நாம் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காய், ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கருவேப்பிலை வாசத்தை அது கொஞ்சம் குறைக்கும். கருவேப்பிலை வாசம் அதிகமாக இருந்துருச்சுன்னா ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஏலக்காய் நம்ம சேர்த்துடணும். இப்போ நான் அதே 1/4 கப் அளவில் காய வச்ச நெல்லிக்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இந்த நெல்லிக்காய் துருவல் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த பச்சை நெல்லிக்காய் மென்னுட்டு எப்படி நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும், அதே போல் தாங்க இருக்கும். அதனால் இது போல் நீங்கள் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காயை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க. சும்மா ஒரு 10 செகண்ட் அது வானொலி சூடில் அப்படியே பெரட்டி எடுத்துருங்க. ஏன்னா அதில் ஈரத்தன்மை இல்லாமல் நாம் எடுக்கிறோம். ஏன்னா லட்டு நாம் 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த போகிறோம். அதனால தான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு இந்த நல்லா உலர்ந்த கருவேப்பிலையை நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், அதோடைய நிறம் பாருங்கள் மாறாமல் இருக்குது. இது போல் காய வச்சு எடுத்து செய்யணும். ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். இது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. அப்படியே அந்த சூட்லேயே சும்மா ஒரு 10-20 செகண்ட் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரணும். அப்போ தான் நம்ம அரைக்க முடியும். பாருங்கள், இது போல் நொறுக்குனா அப்படியே நொறுங்குது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். அது நிறம் கூட கொஞ்சம் கூட மாறக்கூடாது. நிறம் மாறிடுச்சுன்னா கருவேப்பிலையோட வாசமும் மாறிடும். இப்போ இது எல்லாமே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பருப்பு வகைகள் கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். நான் சுக்கு பொடி எப்போவுமே அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருப்பேன்.
அதனால் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுக்கு பொடி இல்லைன்னா, சுக்கு இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு சுக்கு வறுக்கும் போதே வறுத்து எடுத்து அது கூட வச்சுருங்க. இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அரைச்சிட்டு வாங்க. ஆனாலும் கருவேப்பிலை மட்டும் அப்படியே திப்பி திப்பியாக இருக்க தாங்க செய்யும். அதை நாம் ஜலிச்சு தான் எடுக்கணும். ஜலிச்சு எடுத்தாமல் இதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் சாப்பிடும் போது அந்த திப்பிகள் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இது போல் நீங்கள் செய்து கொடுங்க. என்ன லட்டுன்னு அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட இனிப்புக்கு நமக்கு தேவை கருப்பட்டியும் பேரிச்சம்பழமும். கருப்பட்டி 1 கப் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் ஒரு 15 பழம் கிட்ட பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இல்லை 100 கிராம் பேரிச்சம்பழம் முழுசாக சேர்த்து கருப்பட்டி அளவை குறைச்சிக்கலாம். இதையே நீங்கள் இனிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க மிளகு சீரகம் நசுக்கி போட்டு நீங்கள் இந்த உருண்டையை பிடிச்சிக்கலாம். கார லட்டு நான் அடுத்து கார லட்டு உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொரகொரப்பாக இந்த பருப்பு வகைகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே பேரிச்சம்பழம் கருப்பட்டி 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் நான். இந்த 1 கப்பு கருப்பட்டி அதில் சேர்த்துருங்க. மேலும் பேரிச்சம்பழத்தில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இனிப்பு பத்தலைன்னா கூடுதலாக சேர்த்து அரைக்கலாம். நான் முதல்ல ஒரு 12 பழம் கிட்ட சேர்க்குறேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் எடுத்துருக்கிற கருவேப்பிள்ளை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சேர்க்குறேங்க 1/4 கப்பில். ஏன்னா ரொம்ப வாசனை தெரியக்கூடாது. ஏன்னா இந்த கருவேப்பிள்ளை நமக்கு டெய்லி ஒரு இனுக்கு சாப்பிட்டா போதும். நம்ம இவ்வளோ கருவேப்பிள்ளை அரைச்சிருக்கிறோம். மேலும் இருந்த 2 ஸ்பூனையும் சேர்த்துட்டேன். அதாவது 1/4 கப்பு கருவேப்பிள்ளை பொடி. நான் எடுத்த கப்பு இதே அளவில் 1/4 கப்பு கருவேப்பிள்ளை பொடி மிகச்சரியாக இருந்தது. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சாலே உருண்டை வந்துருங்க. ஆனால் எல்லாமே பிடிக்க வருமானா அது கொஞ்சம் நெய் தேவைப்படும். நெய் இதுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த விதைகள் இருக்கும் இல்லைங்களா, வெள்ளரி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அது போல் ஏதாவது ஒரு விதை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சூரியகாந்தி விதை சேர்க்குறேன். இந்த விதைகள் நல்லா நெய்யில் பொரிய விட்டுட்டு நாம் இந்த நெய்யை சேர்த்துடலாம் இந்த லட்டு மிக்ஸ் கூட. அவ்வளோதாங்க. இதுக்கு நிறையா நெய் தேவைன்னு கிடையாது. உங்களுக்கு லட்டு பிடிக்க வராமல் இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பிடிக்கலாம். இதில் நெய் ஊற்றி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிங்க. இது போல் முருங்கைக்கீரை லட்டு, கருவேப்பிலை லட்டு, இது போல் மூலிகை வகைகள் சேர்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய லட்டு பிடிக்கிறது வேஸ்ட்டு தான். சின்ன சின்னதாக செய்யும் போது ஒரு லட்டு ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைகள். இது போல் பாருங்கள், ஒரு 40லேருந்து 42 லட்டு வரைக்கும் நான் பிடிச்சேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த விதைகள் நடுவில் மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். விதைகள் இல்லைன்னா எள்ளு மட்டுமே கடைசியாக வறுத்து போட்டு கூட நீங்கள் இதெல்லாம் பிடிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். செய்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு முடி வளர்ச்சி இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. முடி கொட்டுது, இளநரை, இது போலலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான மருந்து மாதிரியே இருக்கும். சுவையாக இருக்கும். கருவேப்பிலை வாசனை அவ்வளோ தூரம் தெரியாது. நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஆளி விதை எல்லாமே முடி வளர்ச்சிக்கு உகந்தது. தினம் ஒரு லட்டு கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ கொடுக்கும். இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுன்னா கூட 2 மாதம் வரைக்கும் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். செய்து பாருங்கள். செய்ய முடியாதவங்க ஆர்டர் வேணும்னா கேட்கலாம். வெல்லம் சேர்த்து செய்து கொடுக்குறேன். அதே போல் கருப்பட்டி வேணுன்றவங்களுக்கு கருப்பட்டி சேர்த்தும் செய்து கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் லட்டு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.